வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். அக்டோபர் 27, 2018 குருகிராம், டெல்லி. 32 வயசான தீபிகா தன்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் ஷவுகான் கூட குருகிராம் பரிதாபாத் சாலையில இருக்கிற அன்சல் வேலி வியூ அப்படிங்கிற மிக பெரிய பிளாட்ல அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 4 வயசுல ஒரு பெண் குழந்தையும் பிறந்து 5 மாசமே ஆன நிலையில ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. பேங்க்ல சீனியர் ஆபீசரா ஒர்க் பண்ற தீபிகாவும் பிரைவேட் கம்பெனில சீனியர் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ற விக்ரமும் அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக வருஷத்துக்கு 1 அல்லது 2 தடவை டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறது வழக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி 2018 அக்டோபர் 24 இந்த கப்பிள்ஸ் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு உத்தரகாண்ட்ல இருக்கிற நைனிடாலுக்கு போயிருக்காங்க. அங்க போனவங்க 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அக்டோபர் 26 ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அடுத்த நாள்லயே தீபிகா 8வது மாடியில இருந்து கீழே விழுந்து கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க. தீபிகாவோட இந்த மரணம் ஒட்டுமொத்த டெல்லியையே உலுக்கி எடுத்திருக்கு. உண்மையாவே அக்டோபர் 27 அந்த வீட்டுல என்ன நடந்தது அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்ல மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைனிடான்ல இருந்து குருகிராம்க்கு ரிட்டர்ன் வந்த இந்த ஃபேமிலி தன்னோட பிளாட்டை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களோட டெய்லி ரொட்டீனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா அக்டோபர் 27 காலையில வழக்கம் போல விக்ரம் வேலைக்கு கிளம்புறாங்க. இப்போ லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருந்த தீபிகா தன்னோட 2 குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட விளையாடுறாங்க. சாயங்காலம் 5 மணி ஆனதும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு கர்வா சவுத் செலிப்ரேஷன், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. அதாவது நார்த் இந்தியன்ஸை சேர்ந்த ஒவ்வொரு பொண்ணுங்களும் தன்னோட ஹஸ்பண்ட் பாதுகாப்பா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வர எந்த சாப்பாடும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் கர்வா சவுத். அந்த விரதத்தை தீபிகாவும் கடைபிடிச்சதுனாலதான் தன்னோட ஹஸ்பண்ட சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ விரதம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா நைட்டு ஒரு 10:45 தீபிகா தான் ஸ்டே பண்ணி இருக்கிற 8வது மாடி பால்கனில இருந்து கீழே விழுந்திருக்காங்க. தன்னோட மனைவி 8வது மாடியில இருந்து கீழே விழுறத பார்த்த விக்ரம் கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காரு. அந்த நபரோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த நெய்பர்ஸ் தீபிகாவோட உடலை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஆனா தீபிகாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அந்த லேடி ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டு விக்ரம் உட்பட தீபிகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. தன்னந்தனியா இருந்த விக்ரம் தன்னோட 2 குழந்தைங்களும் இனிமே தாய் இல்லாம எப்படி வாழ போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி அழுதுருக்காரு. இந்த டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் சம்பவம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட ஆரம்ப கட்ட விசாரணைய விக்ரம் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல விக்ரம் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையில பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனை அதிகமானதுனால நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். இந்த சண்டையில என்னோட ஒய்ஃப் நான் தற்கொலை பண்ணி சாக போறேன்னு சொல்லிட்டே இருந்தா. நானும் அவ கோவத்துல தான் ஏதோ சொல்லிட்டே இருக்கான்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுட்டேன். ஆனா அவ சொன்ன மாதிரியே பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்லியிருக்காரு. விக்ரம் சொல்ற இந்த விஷயம் நம்புற மாதிரி இருந்தாலும் விக்ரம் மேல போலீஸோட சந்தேக பார்வை இருந்துட்டு தான் இருந்திருக்கு. தற்கொலை பண்ற அளவுக்கு தம்பதி 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை வந்திருக்கும் அப்படிங்கிற காரணத்தை விக்ரம் கிட்ட துருவி கேட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல விக்ரமோட மாமனார், அதாவது இறந்து போன தீபிகாவோட அப்பா தன்னோட பொண்ணை விக்ரம் தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. 2 நாளா போலீஸ் கஸ்டடியில இருந்த விக்ரம் தன்னோட ஒய்ஃப் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இதுக்கு மேலயும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்ச போலீஸ் விக்ரமோட மொபைலை வாங்கி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரி, இமெயில், வாட்ஸ்அப் சாட் இப்படின்னு எல்லாத்தையும் தரவா செக் பண்றாங்க. இதே நேரத்துல விக்ரமோட பிளாட்ல வசிக்கிற லீனா அப்படிங்கிற லேடி யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாங்க. அதாவது தீபிகா தற்கொலை பண்ணி இறந்து போகல, அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் 2 ஆண்கள் சேர்ந்துதான் இந்த கொடூரத்தை பண்ணினாங்க. அந்த கொடூர காட்சியை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க. இப்போ அந்த லேடியோட வாக்குமூலத்தை வாங்கின போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தும் போது தீபிகா மரணத்துல இருக்கிற எல்லா மர்மமும் ஒண்ணு ஒண்ணா தெரிய வந்திருக்கு.
விக்ரம், தீபிகா இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி பேரண்ட் சம்மதத்தோட 2013வது வருஷம் மேரேஜ் பண்ணிருக்காங்க. பேங்க்ல ஒர்க் பண்ற தீபிகாவும் பிரைவேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற விக்ரமும் அதிகமா சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருந்திருக்காங்க. இந்த தம்பதியோட வாழ்க்கை நிம்மதியான முறையில கடந்து போயிட்டு இருந்த இந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த கப்பல் ஸ்டே பண்ணி இருக்கிற அன்செல் வேலி வியூ அப்படிங்கிற பிளாட் செபாலி அப்படிங்கிற லேடிக்கு சொந்தமானதா இருந்திருக்கு. அந்த லேடி தன்னோட பிளாட்டை விக்ரம்க்கு சேல் பண்ணிருக்காங்க. விக்ரம் அந்த பிளாட்டை வாங்கினதுக்கு அப்புறம் அதே பிளாட்லயே ஸ்டே பண்ணிருக்காரு. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. சில வருஷத்துக்கு அப்புறம் விக்ரம், ஷெபாலி இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசி பழகிருக்காங்க. ஏன்னா விக்ரம் ஸ்டே பண்ணி இருக்கிற பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல தான் ஷெபாலி ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிளாட்டோட சொசைட்டி ரிலேட்டடா சில மீட்டிங் நடக்கும் போது இந்த 2 பேருக்கும் இடையில நட்பு ரீதியான பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இப்படி விக்ரம் ஷெபாலி கூட நட்பா பழக ஆரம்பிச்ச இந்த டைம்ல தீபிகாவுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. இப்படி தனக்கு 2வது குழந்தை பிறந்ததை தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச விக்ரம் ஷெபாலி கூட அடிக்கடி பேசி பழகிருக்காரு. சில நாட்களுக்கு அப்புறம் இவங்களோட பழக்கம் தனிமையில க்ளோஸா இருக்கிற அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கு. இந்த விஷயம் எதுவும் தெரியாத தீபிகா ஆரம்பத்துல தன்னோட ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு காதலிச்சாங்களோ அதே காதலோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஷெபாலி விக்ரம பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷெபாலி வீட்டுக்கு வர்றது தீபிகாவுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. சோ தன்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு எதுக்காக ஷெபாலி அடிக்கடி நம்மளோட வீட்டுக்கு வராங்க, ஷெபாலி வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல, சோ அவங்கள வர வேணான்னு சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட விக்ரம் என்ன சொல்றாங்கன்னா, ஷெபாலி என்னோட ஃப்ரெண்டு தான், மத்தபடி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, சோ நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லி தீபிகாவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா மறுபடியும் ஷெபாலி விக்ரம பார்க்க அந்த நபரோட வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க. இந்த டைம்ல தீபிகா ஷெபாலிய கடுமையா திட்டி அனுப்பியிருக்காங்க. இப்படி தீபிகா தன்னை திட்டின விஷயத்த ஷெபாலி விக்ரம் கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்த விக்ரம் தன்னோட வைஃப் தீபிகாவை பார்த்து, நான் ஷெபாலிய லவ் பண்றேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணலான்னு இருக்கோம், அதனால நாம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிரலான்னு வெக்கமே இல்லாம சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்ட தீபிகாவுக்கு இந்த உலகமே இருண்ட மாதிரி இருந்திருக்கு. இதே டைம்ல ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஷெபாலி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா. ஆல்ரெடி ஷெபாலி கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்ச அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஷெபாலி டிவோர்ஸ் கேட்ட அடுத்த நிமிஷமே டிவோர்ஸ்க்கு ஓகேவும் சொல்லியிருக்காங்க. ஆனா தீபிகா மட்டும் விக்ரம டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது. சில மாசத்துக்கு அப்புறம் இவங்களோட சண்டை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இந்த நிலைமையில விக்ரம், ஷெபாலி இவங்க 2 பேரும் 2018 ஏப்ரல் மாசம் லடாக்குக்கு போய் மேரேஜ் பண்றதுக்கு தடையா இருக்கிற தீபிகாவை என்ன பண்ணலாம், அவ உயிரோடு இருக்கிற வரை நம்மளால மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தீபிகாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்போ அந்த சதியை சரியான முறையில எக்ஸிக்யூட் பண்றதுக்காக விக்ரம் தீபிகா கிட்ட, நாம எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நாம உத்தரகாண்ட்ல இருக்கிற நைனிடாலுக்கு போவோம்னு சொல்லியிருக்காங்க. மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட ஹஸ்பண்டோட மனசு மாறும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தீபிகா தன்னோட 4 வயசு பொண்ணையும் 5 மாச கை குழந்தையையும் கூட்டிட்டு நைனிடாலுக்கு போயிருக்காங்க. இப்போ தீபிகாவை அங்க இருக்கிற பாறையில இருந்து கீழே தள்ளி விடுறதுக்காக விக்ரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தீபிகாவை கூப்பிடுறாங்க. ஆனா விக்ரமோட பிளான் தீபிகாவுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு தெரியல, ஹோட்டல் ரூமை விட்டு வெளியில வர மறுப்பு தெரிவிக்கிறாங்க. சோ தீபிகாவை விக்ரமால கொலை பண்ண முடியல. இந்த விஷயம் தெரிஞ்ச ஷெபாலி விக்ரம கிண்டல் பண்ற மாதிரி தோல்வின்னு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஷெபாலி இப்படி கிண்டல் பண்றது விக்ரமுக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கு. அதனால தீபிகாவை எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வெறி அவனுக்குள்ள அதிகமாகிருக்கு. சரியா அக்டோபர் 26ஆம் தேதி தன்னோட பிளாட்டை ரீச் பண்ணின இந்த கப்பிள்ஸ்க்கு இடையில மறுபடியும் ஷெபாலியால சண்டை வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த நாள், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி காலையில விக்ரம் தீபிகா கூட சண்டை போட்டுட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. சாயங்காலம் ஆனதும் தீபிகா தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு கர்வா ஷவுத் செலிப்ரேஷன், அதனால நான் விரதம் இருக்கேன், சோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. ஆனா விக்ரம், என்னால சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொன்னதை கேட்டு தீபிகா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படியும் பக்கத்து பிளாட்ல இருக்கிற ஷெபாலி வீட்டுக்கு தான் போவீங்க, அதனால நான் ஷெபாலி வீட்டுக்கு போய் ஷெபாலி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போன் காலை கட் பண்றாங்க.
இப்போ தீபிகா ஷெபாலி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச விக்ரம் வேக வேகமா ஷெபாலி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா தீபிகா அங்க போகல. இப்போ பயங்கர கோவத்துல இருந்த விக்ரம் தீபிகா விரதம் இருந்த அன்னைக்கும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டையை கேள்விப்பட்ட விக்ரமோட பேரண்ட்ஸ் நைட்டு 9:30 மணிக்கு விக்ரம் வீட்டுக்கு வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபிகாவோட தம்பி ஹிமான்சு நைட்டு டின்னருக்கு மட்டும் தீபிகா வீட்டுக்கு வர்றது வழக்கமா இருந்திருக்கு. ஆனா அக்டோபர் 27ஆம் தேதி தீபிகா தன்னோட தம்பிக்கு கால் பண்ணி எனக்கு மனசு சரியில்லை, அதனால இன்னைக்கு மட்டும் நீ வெளியில சாப்பிட்றன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில சரியா நைட்டு 9:37க்கு ஷெபாலி விக்ரம்க்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கா. அந்த மெசேஜ்ல இன்னைக்கு நைட்டு தீபிகாவை பால்கனில இருந்து கீழே தள்ளி விட்டுருன்னு உத்தரவு போட்டிருக்கா. பல வருஷமா வாழ்ந்த மனைவியை விட ஷெபாலியை அதிகமா நேசிச்ச விக்ரம் ஷெபாலி சொல்ற எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டிட்டு அவ சொன்ன மாதிரியே நைட்டு 10:30 மணிக்கு தீபிகா கிட்ட டிவோர்ஸ் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறமா சரியா 10:45க்கு தீபிகாவை தான் ஸ்டே பண்ணி இருக்கிற 8வது மாடி பால்கனிக்கு இழுத்துட்டு போயிருக்கான். இந்த டைம்ல அந்த வீட்ல இருந்த விக்ரமோட அண்ணனும் விக்ரம்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்போ தன்னோட உயிரை காப்பாத்திக்க நினைச்ச தீபிகா விக்ரமோட கையை இறுக்கமா பிடிச்சிட்டு சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல எல்லாரோட கண்கள்ல இருந்து கண்ணீரை வர வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது என்னை கொலை பண்ணாதீங்க, நான் என்னோட குழந்தைங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு சொல்லி கால்ல விழாத குறையா கெஞ்சிருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமும் தீபிகா மேல துளி அளவு கூட இறக்கப்படாத விக்ரம் தன்னோட அண்ணன் கூட சேர்ந்து தீபிகாவை 8வது மாடியில இருந்து கீழே தூக்கி போட்டிருக்கான். தன்னோட ஹஸ்பண்ட் தீர்க்க ஆயுளோட இருக்கணும்னு விரதம் இருந்த தீபிகா அந்த நாள்லயே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தீபிகாவை கொலை பண்ண விக்ரம தூண்டிவிட்ட ஷெபாலி 6 மாச கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு விக்ரம் தான் அப்பாவா இருந்திருக்காரு. விக்ரம் மற்றும் ஷெபாலிக்கு எதிரான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணின போலீஸ் விக்ரம அக்டோபர் 29ஆம் தேதியும் ஷெபாலிய நவம்பர் 14ஆம் தேதியும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கூடவே தலைமறைவா இருந்த விக்ரமோட அண்ணனையும் கண்டுபிடிச்சு அந்த நபரையும் ஜெயில அடைச்சிருக்காங்க. இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. தீபிகா மாதிரியான ஒரு நல்ல மனைவி கிடைக்க விக்ரம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த பொண்ணோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்காம கள்ளக்காதல் மோகத்துல இருந்த விக்ரம் தன்னோட ஒய்ஃபையே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இந்த கேஸ்ல வர்ற விக்ரம் மற்றும் ஷெபாலி இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.